Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல நம்ம வந்து group 1 2017 question paperல கேட்ட 46th question. So இன்னும் இந்த question paperல remaining உங்களுக்கு 4 sums தான் இருக்கு. அது upcoming daysல நம்ம வந்து பார்க்கலாம். So இப்போ 46th question என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 45 questionோட சொல்யூஷன் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், இல்லைனா மேலே ஐ பட்டனில் உங்களுக்கு லிங்க் இருக்குது. ஸோ இப்போ 46th question என்ன, அது எப்படி சால்வ் பண்ணுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இருக்க பிடிஎஃப் வேணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து இந்த குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் கேட்ட 50 கொஸ்டினோட சொல்யூஷனோட இருக்கிற பிடிஎஃப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஸோ 46th question வந்து ஒரு ரேஷியோ சம்மு, பட் அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏஜ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 4:5 இருக்குது. அதுவே 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ வந்து 5:6 மாறுது. இப்போது இவங்க ப்ரெசன்ட் ஏஜோட சம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஏபின்னு இருக்காங்க, அவங்களோட ப்ரெசன்ட் ரேஷியோ என்னது 4:5. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலான்னு சொல்கிறாங்கன்னா ஏவையும் 4xன்னு எழுதலாம், பிக்கு வந்து 5x அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போ ஆஃப்டர் 5 years அப்படின்னா என்ன அர்த்தம், 4x ப்ளஸ் 5 years ப்ரெசன்டேஜ்லேருந்து 5 வருஷம் ஏறும்போது அவங்களோட ரேஷியோ வந்து 5:6 மாறிடுது. அப்போது 5y மாறிடும். அடுத்து வந்துட்டு பியோடது வந்து 5x + 5 = 6y. ஸோ இது வந்து ஏவோட ரேஷியோ, இது வந்து பியோட ரேஷியோ. அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து ஏது, இது வந்து பிது. ஸோ இப்போ என்ன ஆகுது, 2 ஈக்குவேஷன் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்ன ஆகும், 4x - 5y = -5 வரும். திரும்பி இதை எழுதணும்னா 5x - 6y = -5 வரும். ஸோ வேரியபிள் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கமும். ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ரெசன்டேஜ் தான் தெரியணும். ப்ரெசன்டேஜை நம்ம என்ன வேரியபிள் வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாலே இந்த 4x + 5x என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டும் வந்து கட் ஆகணும், அதாவது ஒய்யோட வேரியபிள் வந்து கட் ஆகணும். அப்போது இந்த கான்ஸ்டன்ட்டை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணலாம், இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்டூ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 6 வந்து பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே 6 இருக்குல்ல. ஸோ 6 வச்சு பண்ணும்போது என்ன வரும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 6 4s are என்ன 24x - 6 × 5 வந்து 30y = 6 × 5 வந்து -30. இது மறுபடியும் இன்டூ 5. ஸோ 5 5s are என்னது 25x - 5 6s are வந்து 30y = 5 5s are 25. ஸோ -25. ஸோ இப்போ வந்து சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், மறுபடியும் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது வந்து கேன்சல் ஆகிடும். 24 - 25 என்னது -x வரும். -30 + 25 வந்து -5 வரும். ஸோ இது மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ வந்து என்னதுன்னா 5 தான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஸோ ப்ரெசன்டேஜோட ரேஷியோ 4:5, அதுதான் 4x 5x. அப்போ 4xையும் 5xையும் ப்ளஸ் பண்ணால் வர வேல்யூ தான் வந்துட்டு அதோட சம்மாக வந்துட்டு இருக்கும். ஸோ 4xோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 5 + 5 × 5. ஸோ 4 5s are 20, 5 5s are 25. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது 45 years. ஸோ 2 பேரோட சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 years. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.